أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் ஷரீஃபின் விளக்க உரை நடைபெறும் இந்த மஜ்லிஸிலே நாம் பங்கு பெறுகிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் துவக்கத்தில் முழு மனித சமுதாயத்தையும் 3 வகையினராக பிரித்து கூறிய செய்தியை கடந்த வாரங்களிலே நாம் அறிந்து கொண்டோம். முதல் வகையினர் இறைவனுடைய இந்த திருவேதத்தை நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் முழுமையாக மனதார ஏற்ற பாக்கியசாலிகள். அவர்களை குறித்து உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தங்களின் இறைவனுடைய நேர்வழியின் மீது இருக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தினார். இன்னொரு வகையினர் பகிரங்கமாக இந்த வேதத்தை கொண்டு வந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்கள் கொண்டு வந்த ஓரிரை கொள்கையை பகிரங்கமாக மறுத்தவர்கள். வலஹும் அஸாபுன் அஸீம், அவர்களுக்கு மாபெரும் வேதனையுண்டு என்று அவர்களுடைய முடிவை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டான். அடுத்ததாக உள்ளத்தால் குஃப்ரை மறைத்து கொண்டு சில சுய லாபங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக வேண்டி இஸ்லாம் தாங்கள் முஸ்லிம் என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்த நயவஞ்சகர்கள், அந்த நயவஞ்சகர்களை குறித்து வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் சொன்ன காரணத்தினால் துன்பம் தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய முடிவை பற்றி சொன்னான். 3 வகையினர்களுடைய தன்மையையும் செயல்பாட்டையும் குறிப்பிட்டு 3 வகையினர்களுடைய முடிவு எப்படி ஆகும் என்பதை பற்றியும் சொல்லிவிட்ட இறைவன் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், மக்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அந்த இறைவன் எத்தகையவன் என்றால் உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்தான். அவ்வாறு நீங்கள் வணங்குவதன் மூலம் லஅல்லக்கும் தத்தகூன, முத்தகீன்களாக ஆகலாம். மேலும் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்திலே அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன், அந்த இறைவன் தான் பூமியை உங்களுக்கு வசிப்பிடமாக, வசிப்பதற்கு ஏற்றதாக ஆக்கி தந்தான். வஸ்ஸமாஅ பினாஅன், வானத்தை ஒரு முகடாக ஆக்கி தந்தான். وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم, வானிலிருந்து மழையை இறக்கி அதன் மூலம் நீங்கள் புசிக்கின்ற கனி வர்க்கங்களை வெளிப்படுத்தினான். فلا تجعلوا لله أندادا, இப்படியெல்லாம் செய்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணையாக்காதீர்கள், இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். وأنتم تعلمون, நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் என்று கூறுகிறான். இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா மக்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அழைக்கின்றான்.
முஃமின்கள், முனாஃபிகீன்கள், காஃபிர்கள் எல்லோரையும் அழைத்து பேசுகிற போது உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்கிறான். முஃமின்கள் வணங்கி கொண்டுதானே இருக்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல குர்ஆனில வரக்கூடிய இபாதத் என்பதற்கு தௌஹீதை நம்புங்கள், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பொருள். முஃமின்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிற போது ஓரிரை கொள்கையின் மீது நிலைத்திருங்கள் என்று கருத்து கொள்ள வேண்டும். காஃபிர்களுக்கு ஓரிரை கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுவதாக அமைகிறது. ஆக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே இபாதத் என்பது தனக்கு மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்கிறான். ஆனால் அதை வெறும் மொட்டை வாதமாக சொல்லாமல் ஏன் அவனுக்கு மட்டும் செலுத்த வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் ஆதாரத்தையும் விளக்கி கூறுகிறான். எப்படி? யா அய்யுஹன்னாஸ் உஅ்புதுல்லாஹ என்று சொல்லாமல் உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு இபாதத் செய்யுங்கள். அப்படி என்றால் வணங்கும்படி சொல்கிறாயே, ஏன் நான் உன்னை வணங்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டால் போல, அதற்கு பதிலாக உன்னுடைய இறைவன் நான், உன்னுடைய ரப்பாக நான் இருக்கிறேன், உன்னை படைத்து பரிபாலிப்பவனாக நான் இருக்கிற காரணத்தினால் என்னை நீ வணங்கியாக வேண்டும், என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லும் அருகதை எனக்கு உண்டு. அதற்கு என்ன காரணம் என்றால், உன்னை நான் படைத்திருக்கிறேன், உன்னை நான் பரிபாலிப்பவனாக இருக்கிறேன், உன்னை அணுவளவும் உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு ஒரு வாதத்தை முன்வைப்பதாக இந்த ஆயத்து அமைந்திருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று ஒரு அமைப்பு சார்பில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. வெறுமனே சில பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் எல்லோருடைய மனதில் ஒரு கேள்வி எழும், எதற்காக இந்த பரிசு தர வேண்டும்? அப்புறம் அந்த கேள்வி எழுந்ததற்கு பிறகு அதற்கு விளக்கம் சொல்வதை விட ஆரம்பத்திலேயே மதிப்பெண் அதிகமாக எடுத்த காரணத்தினால் இவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது என்று சொல்லும் போது இவர்களெல்லாம் பரிசுக்குரியவர்கள் என்ற வாதத்தில் அதற்கான காரணமும் அதற்கான ஆதாரமும் சேர்த்து சொல்லப்பட்டதாகி விடுகிறது. அதுபோல அல்லாஹு தஆலா தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை மொட்டையாக வெறுமனே சொல்லிவிடாமல், உங்களை படைத்தவனாக, உங்களுக்கு முன் சென்றவர்களை படைத்தவனாக, உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை தேவைகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்தவனாக நான் இருக்கிற காரணத்தினால் என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதாக அமைகிறது. அல்லாஹு தஆலா தான் ரப் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலா அடுக்கடுக்காக 5 விஷயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறான். உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். அவன் எப்படி ரப்பாக இருக்கிறான்? உங்களை படைத்தான். உங்களை படைத்தான் என்று சொன்ன உடனே மனிதனுக்கு எண்ணம் தோன்றும், நம்முடைய மூதாதையர்களினுடைய வழித்தோன்றலில் வந்தவனெல்லாம் நாம், தாய் தந்தையர்களுடைய இணைப்பினால் பிறந்த ஒரு குழந்தை தானே. எனவே மனிதனுக்கு இப்படி எண்ணம் தோன்றும் என்பதனால் தான் உன்னுடைய சிந்தனையை அப்படியே ஓட்டிச்சல். உனக்கு முன் உண்டானவர்களை படைத்தவன் அவன் இல்ல, தாய் தந்தர்கள்னால் தான் என்னை உருவாக்குனாங்க என்பதாக நீ கருதுவாயானால் கொஞ்சம் யோசனையை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு செல். அவர்களை படைத்தது யார்? அவர்களுடைய தந்தையை படைத்தது யார்? அவர்களுடைய தந்தையை படைத்தது யார்? இறுதியில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் போய் சிந்தனை முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தம்முடைய சக்தியினால் நேரடியாக படைத்தான் என்பது அங்கே பதிலாக கிடைக்கும். அல்லாஹு தஆலா உன்னையும் படைத்தான், உனக்கு முன் இருந்தவர்களையும் படைத்தான் என்று சொல்வதன் மூலம் படைக்கும் ஆற்றல் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் வேறு எவரும் கூட்டில்லை, அதில் வேறு எவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹு தஆலா ஒரு கருவறையில ஒரு மனிதனை படைக்கிறான். அவனுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும், அவன் முக தோற்றம் எப்படி அமைய வேண்டும், அவன் நெட்டையானவனாக பிறக்க வேண்டுமா, குட்டையானவனாக பிறக்க வேண்டுமா, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தான் நிர்ணயம் செய்கிறான். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா
அவன்தான் தாய்மார்களுடைய கருவறையில் வைத்து உங்களுக்கு தோற்றத்தை தருபவன், தான் விரும்பியவாறு. கைஃபயஷா, அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி அவன் தோற்றத்தை தருகிறான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த வகையில அல்லாஹு தாலா நம்மை பார்த்து வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், தௌஹீத் என்னும் ஓரிரை கொள்கையை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹ் அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் உங்களுடைய ரப்பாக இருக்கிறேன். நான் எதனால் உங்களுடைய ரப்பாக இருக்கிறேன் தெரியுமா? உங்களை படைத்தேன், உங்களுக்கு முன் இருந்தவர்களை படைத்தேன், வானத்தை படைத்தேன், பூமியை படைத்தேன், மழையை இறக்கி அந்த மழையினுடைய காரணத்தினால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள், ரிஸ்குகளை, தேவைகளை நான் நிறைவு செய்கிறேன். இவ்வாறெல்லாம் ஆற்றல் மிக்கவனாக நான் இருக்கிற காரணத்தினால நீங்கள் எனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்திலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு பொது கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர்களிலே நாம் இந்த கருத்தை பார்க்க முடியும். அது என்ன பொது கருத்து என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுக்காக இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ நல்ல அமல்கள் செய்கிறோம். உடலால், பொருளால், நாவால், மனதால் நன்மைகள் செய்கிறோம். இந்த நன்மைகளுக்கெல்லாம் கியாமத்து நாளையிலே அல்லாஹு தாலா சவாபு தருவான், சொர்க்கத்தை கூலியாக தருவான் என்றும் நாம் நம்புகிறோம். முஃபஸ்ஸிரீன் என்னும் அந்த பெருமக்கள் சொல்வார்கள், நாம் செய்த நல்ல அமல்களுக்காக வேண்டி சவாப் அல்லாஹ் தருவான், நிச்சயம் தருவான். ஆனால் தந்தாக வேண்டும் என்பது அவன் மீது கட்டாயம் இல்லை. நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹு தாலா சவாபு தருவான் என்பது அவனுடைய வாக்குறுதி. அல்லாஹு தாலா வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான், தரத்தான் செய்வான். ஆனால் அவன் தந்தாக வேண்டும் என்பது அவனுக்கு கட்டாயம் ஒன்றும் இல்லை. அதுவும் கூட அவனுடைய தயவினால் தான் தருவான். வாக்குறுதி அளித்து நமக்கு தர இருக்கிறானே அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தாலா அவனுடைய தயவினால் தான் தருவான். நாம் அவனிடத்தில் போய் சட்டம் பேச முடியாது. உனக்காக நான் தொழுதிருக்கிறேனே, உனக்காக நான் நிறைய அமல்கள் செய்திருக்கிறேனே, அதற்கு பகரத்தில் எனக்கு சொர்க்கம் தந்தாக வேண்டும் என்று கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, அல்லாஹ் இங்க இந்த ஆயத்துல நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்கிற போது வணங்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? உங்களை படைத்தான், அல்லாஹுடைய நிஅமத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நம்மை அல்லாஹ் படைத்தது ஒரு நிஅமத், நமக்கு முன் இருந்தவர்களை படைத்தது ஒரு நிஅமத், நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியாக இந்த பூமியை அமைத்து கொடுத்தது ஒரு நிஅமத், நமக்கு எந்த விதமான பேரழிவுகளும் ஆபத்துகளும் ஏற்படாமல் வானத்தை முகடாக அமைத்து பாதுகாத்தது ஒரு நிஅமத், நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவைகள் நிறைவேறும் வகையில மழைகளை தந்து கொண்டிருக்கிறானே, அதுவும் நிஅமத். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு நான் முன்கூட்டியே வழங்கிவிட்ட நிஅமத்துக்கு கடன் செலுத்தும், கடனை நிறைவேற்றும் விதமாக நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். இதைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹுக்கு நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் இதுவெல்லாம் நாம் அவனுக்கு செய்ய இருக்கின்ற கடமைகளை செய்தோம், அவ்வளவுதான். இதற்கு பகரமாக இவைகளுக்கு ஈடாக சவாபை அல்லாஹ் தருவான் என்பதல்ல. அதனால்தான் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இது எது மாதிரி, இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இது எது மாதிரின்னு கேட்டா, ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி வயதான காலத்துல அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். நான் உங்களுக்கு பணிவிடை செய்யறேன்ல, ஒரு மாசம் ஆச்சு, சம்பளம் கொடுங்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் அது நியாயமா? அட, சிறுபிள்ளையாக நீ இருக்கிற போது உனக்காக வேண்டி அவர்கள் உறக்கத்தை இழந்திருக்கிறார்கள், உணவை இழந்திருக்கிறார்கள், பல்வேறு சிரமங்களை தாங்கியிருக்கிறார்கள். உனக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை அவர்கள் தன்னுடைய சிரமமாக உணர்ந்திருக்கிறார்கள். உன்னை கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். எனவே நீ அவர்களுக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய கடமையைத்தான் இப்பொழுது கழித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர இதற்கு பதிலாக நீ எதையாவது எதிர்பார்ப்பது நியாயம் அல்ல. இதே மாதிரி ஒருவர் ஒரு கடையில வேலைக்கு சேருகிறார். தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வேண்டி ஒரு மாத சம்பளத்தை முன்கூட்டியே கொடுத்துருங்க, நான் இந்த மாசம் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. முன்கூட்டியே சம்பளம் வாங்கியிருந்தார். ஆனா கரெக்டா ஒரு மாசம் தேதி முடிஞ்ச உடனே, நான் வேலை செஞ்சிருக்கேன்ல,
சம்பளம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது நியாயமா? முன்கூட்டியே வாங்கிவிட்ட சம்பளத்துக்காகத்தான் வேலை செய்திருக்கிறாரே தவிர மீண்டும் ஒரு முறை போய் வேலைக்கு பகரமாக சம்பளம் கேட்பது எப்படி நியாயம் இல்லையோ, இதே போல இந்த வசனத்திலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா நீங்கள் வணங்குங்கள் என்று உத்தரவிடுகிற போது அந்த உத்தரவை நான் எந்த தகுதி அடிப்படையில் உங்களுக்கு இடுகிறேன் தெரியுமா? நான் உங்களை படைத்திருக்கிறேன், உங்களுக்கு 5 வகையான அருள்கொடைகளை நிஅமத்துக்களை வழங்கி இருக்கிறேன், அதற்கு பகரமாக அதற்கு கடமைப்பட்டவர்களாக நீங்கள் எனக்கு வணக்கம் செய்ய வேண்டும், வணக்கம் புரிய வேண்டும் என்று சொல்லுகிற காரணத்தினால் நாம் அல்லாஹு தஆலா வழங்க இருக்கிற அந்த சவாபுகளை அவனுடைய தயவினால் தான் பெறுகிறோமே தவிர நம்மளுடைய அமலின் தகுதி அடிப்படையில் பெறுவதில்லை. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் பிஅமலிஹி, உங்களில் யாரும் தான் செய்த அமலுக்கு ஈடு என்ற அடிப்படையில் சொர்க்கம் போவது கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், தாங்களும் அப்படித்தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா அன, நானும் அப்படித்தான், நான் செய்த அமல் அடிப்படையில சொர்க்கத்துக்கு நான் போய்விட முடியாது. இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல மின்ஹு பிஃபضலின், அல்லாஹு தஆலா தன்னுடைய பேரருள் என்னும் போர்வையால் என்னை மூடிக்கொண்டாலே தவிர, அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய தயவும் என் மீது வந்தாலே ஒழிய சொர்க்கம் போக முடியாது. இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? மனிதன் சொர்க்கம் செல்வது அல்லாஹுடைய தயவின் அடிப்படையிலே தானே தவிர நாம் செய்த அமல்கள் எல்லாம் அவனிடம் பெற்றிருந்த நிஅமத்துகளுக்கு ஏற்கனவே கழிஞ்சு போச்சு. இதை இன்னொரு நிகழ்வு, இன்னொரு ஹதீஸ் நன்கு தெளிவுபடுத்துகிறது. ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வருகை தந்து, சகோதரர்களே, தோழர்களே, சற்று முன்புதான் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து விட்டு செல்கிறார். அந்த ஜிப்ரீல் சொன்னார், முற்காலத்தில் ஒருவர் வாழ்ந்தார். அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்தார் என்று சொன்னால், ஒரு தீவு 30 முழம் உயரத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய மலைக்குன்று போன்ற ஒரு திட்டு, சுற்றிலும் தண்ணீர், அதில் வாழ்ந்த அந்த மனிதர் முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். ஒரு விரல் அளவுக்கு சிறிய ஊற்று, அந்த ஊற்றிலிருந்து மதுரமான தண்ணீர் சுரக்கும், அதை அறிந்து கொள்வார். ஒரு மாதுளை பழ மரம் ஒன்று இருந்தது, அந்த மாதுளை பழத்தை தன்னுடைய உணவாக சாப்பிட்டுக் கொள்வார். இதை வைத்து அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. சாப்பாட்டு சுய தேவை நேரம் போக பாக்கி எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். இப்படியே அவருக்கு 500 ஆண்டுகள் கழிந்தது. தன்னுடைய இறுதி காலத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார், யா அல்லாஹ், பூமிக்கு போற வழி எனக்கு ஏற்படுத்தி விட வேண்டாம், நான் இங்கேயே மரணிக்க வேண்டும், நான் உன்னை வணங்கி சஜிதா செய்த நிலையில என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும், என்னை எழுப்புகிற போதும் உனக்கு நான் சஜிதா செய்த நிலையில நான் எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். அதே மாதிரியே நடந்தது. மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அழைத்து மலக்குமார்களிடத்திலே சொல்வானாம், அத்கிலு இபாதி ஃபில் ஜன்னதி பிரஹ்மதி, என்னுடைய இந்த அடியானை என்னுடைய கருணையினால் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மலக்குமார்களிடத்திலே சொல்வான். அப்பொழுது அந்த அடியான் கேட்பானா, பல் பி இபாதத்தி, என்ன அல்லாஹ் உன்னுடைய கருணையினால என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்படி சொல்ற, என்னுடைய இபாதத்தினாலன்னு சொல்லு அப்படின்னு அல்லாஹ்வுக்கே லுக்மா எடுத்து கொடுப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களிடத்துல, ஓஹோ, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் செய்த இபாதத்தினாலதான் அவன் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ, மலக்குமார்களே, அவனுடைய இபாதத்து எவ்வளவு, அவனுக்கு நான் வழங்கிய நிஅமத்துக்கள் எவ்வளவு, ரெண்டையும் ஒப்பீடு செய்து பாருங்க. அவ்வாறு ஒப்பீடு செய்து பார்த்தா கண்ணுங்கிற நிஅமத்துக்கு பகரத்துல 500 வருடத்துடைய இபாதத் சரியா போச்சு. ஹதீஸ்ல தெளிவா வருது, கண்ணு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இல்லையா,
இந்த நியமத்துக்கு பகரமாகவே அவனுடைய 500 வருட இபாதத் கழிஞ்சு போச்சு. பாக்கி உடலில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கை, காலு, உடல் சுகம், என்னென்ன நியமத்துகள் எல்லாம் இருக்கின்றவோ எல்லாம் அல்லாஹுடைய ஃபதுலாக, அல்லாஹுடைய உபகாரமாக மிஞ்சி இருக்கு. நீ இபாதத்தை கணக்கு பார்க்க ஆரம்பிச்சில்ல, இப்ப நான் நியமத்தை கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய நியமத்துக்கு பகரமாக நீ எவ்வளவு இபாதத் செஞ்சான்னு பார்த்தா கண்ணுக்கு மட்டும்தான் இபாதத் செஞ்சிருக்கிற. அந்த கண்ணுங்கிற நியமத்தை நான் கொடுத்தனே, அதற்கு நீ செய்திருந்த இபாதத் சரியா போச்சு. இப்ப சொர்க்கத்துக்கு எந்த அடிப்படையில் நீ செல்ல முடியும்? ஒண்ணும் இல்லை, நரகத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு. மலக்குமார்களிடத்துல நரகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்ன உடனே மலக்குமார்களால் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகின்ற அந்த மனிதன் அல்லாஹ்வை திரும்பி பார்த்து சொல்வானான், பல் பி ரஹ்மத்திக அதுகுலுல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையினாலே நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் பிரதானம் என்பதை அந்த நேரத்தில் அறிவிப்பு செய்துவிட்டு சென்றார்கள். இதே கருத்தை தான் இந்த ஆயத் தெளிவுபட சொல்லிவிட்டது. நாம் அல்லாஹ்விடமிருந்து எண்ணற்ற பல நிஅமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிஅமத்துக்களுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்படி நாம் சொல்லுகிற போது விவரம் தெரிந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அது? குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் என்று குறிப்பிடுகிறான். நல்ல அமல் செய்தவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில என்னென்ன சுகங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது சொர்க்கத்துடைய இன்பங்கள் எந்த அளவுக்கு பிரமாண்டமானது என்பது யாருக்கும் தெரியாது. ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களுக்கு கூலியாக என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்திலும் இதே போல உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் சொர்க்கவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அமலுக்கு கூலியாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனிலே தெளிவாக செய்த அமலுக்கு கூலியாக சொர்க்கம் கிடைக்கும் என்று வருகிறது. ஆனால் நாம் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால தான் ஒருவர் சொர்க்கம் போவார், அமல்களினால் சொர்க்கம் போக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, மேலோட்டமாக பார்த்தால் ரெண்டுக்கு இடையில முரண்பாடு இருப்பது போல நமக்கு தெரியலாம். உண்மை விவரம் என்னவென்றால், அரபியிலே இடைச்சொல்லாக பயன்படுத்துகின்ற பா என்பது ரெண்டு வகையிலே அது உபயோகமாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிற பா பாபுல் இவல், ஆயத்திலே வந்திருக்கிற பா பாபு சபபியா என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து வாங்குகிறோம், அதற்கு 100 வெள்ளி கொடுக்கிறோம். இது அரபியிலே இந்த விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இஷ்தரைத்து ஹாதா பிமிஅதி என்பதாக சொல்வோம். இதை நான் 100க்கு பகரத்தில் வாங்கினேன். இங்கு பயன்படக்கூடிய பா இவல், எதை ஒன்றை நாம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான ஒன்றை பெறுகிறோம், ஒன்றை கொடுத்து அதற்கு ஈடான வேறொன்றை பெறுகிறோம் என்பது தான் இவல் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நாம் செய்த அமல்களுக்கு ஈடாக, நாம் செய்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பது கிடையாது என்பதைத்தான் அங்கே குறிப்பிட்டார்கள். ஆயத்தில் வரக்கூடிய இந்த பா சபப் என்ற அர்த்தத்திலே வருகிறது. மனிதன் அல்லாஹு தஆலா சிலரை பொறுக்கி எடுத்துதான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். எல்லோருக்கும் மத்தியில் இவனை மட்டும் பொறுக்கி எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக இருந்தால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? உலகத்தில் வாழும் காலங்களில் இவன் அமல் செய்திருக்கிறான் என்கிற காரணத்தை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அமல் செய்ததற்கு ஈடாக சொர்க்கம் தருகிறான் என்பது வேறு, அமல் செய்தான் என்ற காரணத்திற்காக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்பது வேறு.
இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி 100 வெள்ளிக்கு பகரத்திலே ஒரு பொருளை வாங்கினால் 100 வெள்ளிக்கு ஈடாக அந்த பொருள் பெறப்படுகிறது. ஆனால் ஒருவருக்கு நாம் ஒரு பரிசு தருகிறோம், அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு திறமையின் அடிப்படையிலே. அவர் எந்த திறமையை நிகழ்த்தி காட்டினாரோ அந்த திறமைக்கு பகரமாகி விடாது. இது அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு ஒரு ஊக்கப்படுத்தும் விஷயமாகத்தான் அமைகிறதே தவிர, அவர்கள் படித்த, அவர்கள் செய்த முயற்சி, அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணை ஈடு செய்வதாக இந்த பரிசுகள் வழங்கப்படுவதில்லை. ஏன் படிச்ச எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியதானே, இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு காரணம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த காரணம் தான் அதிக மதிப்பெண் எடுத்தாங்கல்ல, அதனால இவங்களுக்கு கொடுக்கிறோம். இங்கு காரணம் தானே தவிர அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு ஈடு செய்யும் வகையில் பரிசுகள் கொடுக்கப்படுவதில்லை என்பது போல அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் சிலரை மட்டும் சொர்க்கவாசிகளாக தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை தான் குர்ஆன் விளக்குகிறது. இவர்கள் அமல் செய்த காரணத்தினாலே அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்துக்கு உரியவர்களாக விட்டார்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தினால் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். ரஹமத் எப்படி கிடைத்தது? அமல் செய்த காரணத்தினால் கிடைத்தது. எனவே நாம் உறுதியாக நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் நன்மை தந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலாவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என்கிற கருத்து ஆரம்பத்தில் படித்து காட்டிய அந்த வசனத்திலிருந்து தெரிகிறது. அடுத்த அந்த ஆயத்துடைய முடிவிலே அல்லாஹு தாலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகலாம் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா அவனை நாம் வணங்கும் போது, அவன் கூறக்கூடிய விஷயங்களை ஏற்று நடக்கிற போது பயபக்தியாளர்களாக ஆகலாம் என்று சொன்னால், தமிழில் சொல்லப்படுகின்ற இந்த அர்த்தம் ஒரு காரியம் அநேகமாக நடக்கக்கூடும் என்கிற அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம். அப்படி ஆகுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்கிறது. ஆனால் இதை சொல்வது யார்? அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலாவுக்கு எல்லா விஷயமுமே உறுதியாக தெரியும். எதுவுமே சந்தேகத்திற்கு இடமானதல்ல. பின்னால் எது எப்படி நடக்கும் என்கிற எல்லா விஷயமும் அல்லாஹுக்கு தெரியும். ஏனென்றால் அவைகளை எல்லாம் நடத்துபவனே அவன்தான். அப்படி இருக்கிற போது அல்லாஹு தாலா எதையுமே உறுதியிட்டு தான் சொல்ல வேண்டுமே தவிர அவன் சந்தேகத்திற்கு இடமான வகையில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்க கூடாது. அல்லாஹு தாலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அநேகமாக தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்று சொல்கிறானே என்றால், அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் பயன்படுத்துகின்ற இந்த லஅல்ல என்ற வார்த்தை எதிராளிகளை கவனித்து பொருள் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். மக்களே, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்ற ஆதரவோடு இதில் ஈடுபடுங்கள் என்பதுதான் பொருள். அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த கடைசி வாக்கியத்தின் மூலமாகவும் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறான். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், நாம் செய்கின்ற செயல்பாடுகள், நம்மிடத்தில் ஏற்படுகின்ற நன்மைகளினாலே அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து காப்பாற்றி நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏன்னா கடைசியில் முடிக்கும் போது கூட லஅல்லக்கும் தத்தகூன், தத்தகூன் என்பதற்கு அதிகமான தஃப்சீர்ல பார்க்கலாம். தத்தகூனன் நார, நரகத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் நீங்கள் நடந்து கொள்வதன் வாயிலாக நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. பாதுகாப்பு பெறுவதை அல்லாஹு தாலா வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்கிறான். அவ்வாறு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஆதரவோடு நீங்கள் அமல் செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறானே தவிர உத்தரவாதமாக அல்லாஹ் சொல்லவில்லை. இதுவும் அல்லாஹு தாலா நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்பது அவன் மீது கட்டாயம் ஒன்றுமல்ல. அல்லாஹுடைய ரஹ்மத்தினால் நமக்கு அது கிடைக்கும் என்று நாம் ஆதரவு வைத்தவர்களாக வாழ வேண்டும் என்பது தெரிகிறது. அடுத்து இந்த வசனத்திலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல வணக்கத்தை பற்றி உத்தரவிடுகின்ற அல்லாஹ் அவ்வாறு வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துகிற போது உங்களை படைத்தான்,
உங்களுக்கு முன் இருந்தவர்களை படைத்தான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன், பூமியை வாழ்வதற்கு ஏதுவானதாக அல்லாஹு தஆலா அமைத்து தந்தான். ஃபிராஷ் என்பதற்கு நேரடி பொருள் செய்தால் பூமியை விரிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். விரிப்பாக ஆக்கி தந்தான் என்பதன் பொருள் என்ன? பூமி அதனுடைய அமைப்பு உருண்டையாக இருந்தும் கூட அதில் நீங்கள் வசிக்கலாம், அதில் நீங்கள் பயணம் செய்யலாம். அந்த அளவுக்கு சௌகரியமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். பூமியை ஒரே அடியாக திரவத்தன்மை கொண்டதாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் மனிதன் அதற்குள்ளே மூழ்கிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிகவும் இறுக்கமானதாக கல் பாறை போன்ற முழு பூமியும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருந்தால் விவசாயம் செய்வதற்காக வேண்டி பூமியை உழுதிட முடியாது, வீடுகள் கட்டுவதற்கு பூமியை தோண்ட முடியாது, ஏன் மனிதனை புதைப்பதற்கு கூட பூமியை தோண்ட முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நடுத்தரமாக தேவைப்பட்டால் தோண்டலாம், அதே சமயம் தேவையில்லை என்று சொன்னால் அதற்குள்ளே முங்கி விடாமல் மேலே தைரியமாக நடந்து செல்லலாம் என்கிற வகையில அல்லாஹு தஆலா பூமியை வாழ்வதற்கு ஏற்றதாக ஆக்கி தந்திருப்பது அவனுடைய நிஅமத் என்பதாக நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். பூமி அது உருண்டையானதுதான் என்றாலும் கூட மிகப்பெரிய உருண்டை என்ற காரணத்தினாலே அதனுடைய வளைவு, அதனுடைய கோணத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பூமி உருண்டையானதுதான் என்பதை இன்று நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. பூமியில் இருந்து பல ஆயிரம் மைல்கள் அப்பால் இருக்கின்ற செயற்கைக்கோள்களில் இருந்து படம் எடுக்கப்பட்டு பூமியினுடைய உருண்டை வடிவத்தை கண்கூடாக இன்று பார்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மிக பிரமாண்டமாகவும் மிக பெரியதாகவும் இந்த பூமியை படைத்திருக்கிற காரணத்தினாலே அதனுடைய வளைவு அமைப்பை நம்மால் கண்கூடாக இங்கிருந்து கொண்டே பார்த்து கொள்ள முடிவதில்லை. இருந்தாலும் அது உருண்டையானது என்பதற்கு பல்வேறு வகையான நடைமுறை யதார்த்தமான சான்றுகள் இருக்கின்றன. சூரியன் பூமியில் இருந்து குறிப்பிட்ட தொலைதூரம் விலகி இருக்கிறது. பூமி உருண்டையாக இருக்கிறதுனால்தான் ஒரு பகுதியில் வெளிச்சம் பகல் இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே இருட்டு இருக்கிறது. அந்த பகலும் இருட்டும் கூட சிறுக 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 கூடி பிறகு குறைகிறது. பூமி தட்டையானதாக இருந்திருக்குமானால் ஒரே அடியாக வெளிச்சம் தெரிய வேண்டும், ஒரே அடியாக வெளிச்சம் மறைந்திருக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு எடுத்துக்காட்டுகளும் ஆதாரங்களும் இன்று விஞ்ஞான பூர்வமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. கடலிலே செல்லக்கூடிய கப்பல் தொலைதூரத்துக்கு போக 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 நம்முடைய கண்ணை விட்டு கீழே மறைந்து விடுகிறது. ஏனென்றால் தண்ணீரோடு சேர்ந்து இந்த பூமி ஒரு உருண்டை பொருளை போன்று இருக்கிற காரணத்தினால் தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய கப்பல் இந்த வளைவான பகுதியிலே நம்முடைய கண்ணை விட்டும் கீழ் இருக்கிற பகுதிக்கு சென்று விடுகிறதுனால் தான் நமக்கு தெரிவதில்லை. இது போன்று பல்வேறு ஆதாரங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய அதிசயம் என்னவென்றால் அது உருண்டை அமைப்பில இருக்க வாழ்வதற்கு ஏற்றதாக, வசதியானதாக, சௌகரியமாக நாம் அதை அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். கடைசியாக ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதன் வ அன்தும் தஅலமூன், அல்லாஹுக்கு நீங்கள் இணைகளை ஆக்காதீர்கள், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிற நிலையில் தெரிஞ்சுக்கிட்டே இணை வைக்காதீர்கள். இது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். யா அய்யுஹன்னாஸ் என்று காஃபிர்களை, முனாஃபிகீன்களை, முஃமின்களை எல்லோரையும் அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். எப்படி முடிக்கிறான்? நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்காதீர்கள். அப்படி என்றால் மேல் சொன்னானே சில தன்மைகள், உங்களை படைத்தது, உங்களுக்கு முன் இருந்தவர்களை படைத்தது, வானத்தை முகடாக ஆக்கியது, பூமியை வாழ்வதற்கு வசதியானதாக ஏற்படுத்தியது, மழையை இறக்கி வைத்தது, இவை எல்லாமே அல்லாஹ் தான் செய்கிறான் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருப்பதனால் தான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான், வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவங்களை எல்லாம் படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சாங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்கிற கருத்து அவர்களிடத்திலும் ஏற்புடையதாகத்தான் இருந்தது. வானிலிருந்து மழை இறக்குபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பதாக சொல்லக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் இருந்தார்கள்.
இதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், தெரிஞ்சுக்கிட்டே இணை வைக்காதீர்கள். அல்லது தெரியாமலே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கொஞ்சம் சிந்தித்தால், கொஞ்சம் தங்களுடைய அறிவை பயன்படுத்தினால் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையே அல்லாஹு தஆலா தெரிந்தவர்களுடைய ஸ்தானத்தில் வைத்து பேசுகிறான். நீங்கள் முயற்சி செய்தால் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே தன்னை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுமே. அதனால்தான் ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நார்த்திகவாதி ஒருவன் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டதற்கு, கொஞ்சம் பொறு, ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை தீர்த்து வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தகவலை சொன்னாங்க. என்ன தகவல் அது? கடலில் ஒரு கப்பல், அது முழுக்க சரக்குகள் நிரம்பி இருக்குது, அதை ஓட்டக்கூடியவன் யாருமே இல்லை, அது துறைமுகத்துக்கு வருது, சரக்குகள் இறக்கி வைக்குது, மீண்டும் கப்பல் பயணிக்குது. இது மாதிரி ஒருத்தர் என்று சொன்னாரு. இது நம்புற மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்டதற்கு, அறிவில்லாதவன் தான் இப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். அப்ப இவருக்கு ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கப்பல் அது கூட ஒரு ஓட்டுநர் இல்லாம, அதை இயக்குபவன் இல்லாமல் இயங்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிற நீ, இந்த பேர் அண்டம், இதில் இருக்கின்ற பல்வேறு வகையான கோள்கள் ஒவ்வொன்றும் பிரமாண்டமான படைப்பு. ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி, அந்த இடைவெளி குறையாமல் அல்லாஹ் அதை பாதுகாத்து அதனுடைய ஓடுபாதையில் சீராக ஓடச் செய்வது, இவைகள் எல்லாமே ஒருவன் இயக்காமல் எப்படி இயங்கும் என்று கேட்டதற்கு பிறகு அவனுடைய அறிவில் பட்டது. அந்த கருத்தை அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாரானான், முஸ்லிமானான் என்ற செய்தியினை தஃப்சீர் இப்னு கஸீரிலே நாம் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி தான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை எப்படி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், இலை தலைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன். பட்டுப்பூச்சி அதை தின்கிற போது பட்டு நூலை கக்குகிறது, தேனீ அதை தின்றுவிட்டு தேனை தருகிறது, மான் அதை தின்றுவிட்டு கஸ்தூரியை தருகிறது, ஆடு மாடுகள் அதை தின்றுவிட்டு பாலை தருகிறது, இன்னொரு வழியில விட்டைகளை சாணங்களை தருகிறது. ஒரே பொருளில் இருந்து இத்தனையும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதையெல்லாம் ஏற்படுத்துபவன் ஒரு இருக்க வேண்டும் என்று மிக எளிமையாக புரிய வைத்தார்கள். ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மாளிகை, அதில் எந்த கதவுமே இல்லை, அந்த மாளிகைக்கு எந்த கதவுமே இல்லை, எந்த ஜன்னலுமே இல்லை, ஆனா அதுக்குள் அதனுடைய மேல் பகுதி வெள்ளியினால் ஆனது, அதனுடைய உள்பகுதி தங்கத்தினால் ஆனது. இத்தகைய பிரமாண்டமான மாளிகை உள்ள போறதற்கோ உள்ளிருந்து எதுவும் வெளியே வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உயிரினம் வெளியே வருகிறது. இதிலிருந்தே தெரிந்துக்கலாம் இவைகள் எல்லாத்தையும் உண்டு பண்ற ஒருத்தன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முட்டையை குறிப்பிடுகிறார்கள். முட்டை என்பது அதனுடைய மேல் பகுதி வெள்ளி போன்று, மஞ்சை கருவை தங்கம் போன்று என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு பிறகு அதிலிருந்து குஞ்சு வெளிவருகிறது அல்லவா. ஒரு மாளிகையில் இருந்து ஒரு உயிரினம், எந்த பகுதியிலும் ஜன்னலோ ஒரு ஓட்டையோ கதவோ வாசலோ எதுவுமே இல்லை, உள்ளிருந்து உயிரினம் எப்படி வர முடியும்? ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இந்த அறிவாற்றலை, அறிவு திறனை சற்று பிரயோஜனமான முறையிலே அதை பயன்படுத்தினான் என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வான் என்பதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான், தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனங்களை தெளிவாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.